வீரரே இது ஒரு வாழ்ந்திடவே. என்ன நடக்குதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். ஸ்வேதா போன் அடிக்குது. ஹலோ ஹலோ ஸ்வேதா. ஹலோ ஹலோ ஸ்வேதா இருக்காங்களா? ஸ்வேதா இருக்காங்களா? யாருல நீ? ஹலோ நான் பேசுறது கேக்குதா? சமாளம் தெரியலையே. இவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கே ஃபோன் பண்ற அளவுக்கு தைரியம் வந்திருக்கலாம். போய் இருக்கு இவளுக்கு. ஒரு வழியா ஜெராக்ஸ் எடுத்து முடிச்சாச்சம்மா. ஆமா, இனி பஸ் கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊருக்கு. 4 மணிக்கு ஒரு பஸ் உண்டுல, அதில் போயிடலாம். அப்படியா? சரி சரி சரி. சண்மு, என்னடி சொல்லு. எதுக்கடி சண்மு இன்னைக்கு நீ இப்படி பேசுன? நான் என்ன பேசுனேன்? தெரியாம நடிக்காதண்ணே. காலையில் எதுக்கடி தெரியாத ஆள்கிட்ட இப்படி போய் சண்டை போட்ட? தெரியலட்டி எனக்கும். நான் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நான் இப்படி சண்டை போட்டேன்னு. பூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா சண்மு நீ. ஏதோ அந்த பையன் கொஞ்சம் அமைதியாக போனதுனால உன்னை எதுவும் சொல்லாமல் போயிட்டான். வேற எவனா இருந்தா என்னடி பண்ணியிருப்ப? வேற எவனா இருந்தா என்ன பண்ணியிருப்பான்? கிறுக்கி, நான் அதை சொல்லலை. இப்படி தெரியாத ஒருத்தவங்க இப்படி போய் சண்டை போடுறியே, ஏதாவது ஏசிட்டாங்கன்னா நாளை பின்ன வெளியே நம்ம காலேஜில் போய் வர வேண்டாமா? சரி விடுட்டி, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன். நீ நம்ம அவனை பார்க்கவா போகிறோம்? ஆண்டி இப்படி சொல்லியா? நீ நம்ம ஊரில் தான் இருக்க போறா தானே? நம்ம ஊர் ஸ்கூலுக்கு டீச்சராக வந்திருக்காவலாம். இப்போ நீ அடிக்கடி பார்க்க தானே வேணும். சரி விடம்மா, நேரில் பார்த்தேன்னா சாரி வேணா கேட்டுறியேன். இப்போ எதுக்கு சாரி கேட்டுட்டு? சாரியில் நீ கேட்க வேண்டாம், விடு. நீ இப்படி கோவப்பட்டெல்லாம் பேசாதடி. சரி சரி. சீக்கிரம் ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பலாவா? சரி அம்மு, ரொம்ப நேரம் அந்த ஆள் உன்ட்ட பேசிட்டு இருந்தான்ல, அவன் பேர் என்னன்னு சொன்னானா? எதே? அவங்க அத்தை தான் ஃபோன் எடுத்திருக்காங்க. பேச பேச கால் வேற கட் ஆயிடுச்சு. திருப்பி கூப்பிட்டாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு வேற தெரியலையே. அவளை ஏதாவது திட்டிட்டு இருப்பாங்களோ? அவளை எதுவும் ரொம்ப சத்தம் போட்டக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப பயந்துட்டு இருந்தா. 10 தடவை கால் பண்ணியாச்சு, இன்னும் ஃபோன் எடுக்காம என்ன பண்ணியா? பேசாம மெசேஜ் பண்ணி விட்டுலாமா? அவள் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுவாள? ஆமாம், அதான் சரி, மெசேஜ் பண்ணிடலாம். ஸ்வேதா, என்ன பண்ணுற? வீட்டுக்கு போயிட்டியா? உனக்கு நான் கால் பண்ணேன், உங்கள் அத்தை தான் ஃபோன் எடுத்தாங்க. நான் பேச பேசவே அவங்களுக்கு கேட்கலையா என்னன்னு தெரியல, கால் கட் ஆயிடுச்சு. உனக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? 10 தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டேன், ஏன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல? என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு முதல்ல சொல்லு, சரியா? கண்டிப்பாக இந்த மெசேஜெல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணு ஸ்வேதா. இல்லைனா கால் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக கால் பண்ணு, நான் எப்போனாலும் எடுப்பேன். என்னதான் சொன்னாவ உங்க மாமியாரு? சொல்லுவாங்க, சண்டை தான் போட்டாவ. அதுக்கப்புறம் நானும் பேசினேன், ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. அப்புறம் நான் ஊருக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. சரி விடுறாமா, எல்லாம் சரியாகும். இந்த சின்ன பொண்ணு நல்லா தான் சின்ன பொண்ணு இருந்தாவ. எவ என்ன பற்ற வச்சான்னு தெரியல. ஊர்லெல்லாம் கேட்குறாங்க, உங்கள் மாமியார் உனக்கு ஒரு ஃபோன் பண்ணாவலான்னு சொல்லிட்டு என் கூட கூப்பிட்டு சண்டை போடுறாவன. தானம்மா, இந்த ஊருக்கு நீங்கள் வந்தே புதுசு. உங்கள் மாமியார்கிட்ட அப்படி போய் வத்த வச்சவ எவன்னு தெரியலையே. என்னமோ போ, நல்லா இருந்த குடும்பத்தில் சண்டையில் எடுத்து விட்டாளுங்க. எனக்கு ஒரு ஆள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. யார சின்ன பொண்ணு சொல்லியா? கொஞ்ச நாளில் மாட்டோம், சீக்கிரமே தெரிய வரும். என்னம்மா என் பொண்ணு பிள்ளை சாப்பிட்டாவளா? என்ன பருப்பு சாப்பாடு வச்சு ஊட்டினரம்மா? அவளை மட்டும் ஆற்றி கொடுத்தா குடிச்சுக்குவாள்ல. இப்போ எங்கே குடிக்க போகிற? இப்போ வயிறு ஃபுல்லாக தான் இருக்கும். நீ சும்மா வச்சுக்க, நான் ஒரு மணி நேரத்தில் வந்து வாங்கிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் மிட்டி, நீ சாயங்காலம் கூட வா. ஒத்தையில் தானே இருக்கேன், எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. அதை தாண்டி நானும் சொல்லியே, நீங்கள் ஒத்தையில் இருக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வரலாம்ல. எங்கள் மாமியார் இருந்தால் இப்போ ஊருக்கு போயிடுச்சு. நீ அங்கே வந்தனா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்ல. சின்ன பொண்ணு, இன்னைக்கு பிள்ளைய வச்சுட்டு நான் இங்கே இருக்கேன். நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு. சரிம்மா. சின்ன பொண்ணு, இங்கே ஏதோ ஏவிபி ஸ்கூலுன்னு இருக்காம்ல, எங்கே இருக்கு? பக்கத்தில் தான் ரம்மா, 2 தெரு தள்ளி தான் இருக்கு. தெருவில் தான் இருக்கா? நம்ம டீ ஸ்கூலுக்கு போறியோ? ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். என்ன டீ கேட்டா? என் தம்பிக்கு இந்த ஊரில் தாண்டி வேலை கிடச்சிருக்கு. அவன் டீச்சராக தான் இருக்கான். அதான் அந்த ஸ்கூலுக்கு தான் கிடச்சிருக்காம்மா வேலை. அதான் சரி எங்கே இருக்கே என்னன்னு விசாரிக்கிறேன். அப்படியா? இங்கே பக்கத்தில் தான் டீ இருக்கு. வரியா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம். சரி சின்ன பொண்ணு, ஒரு நாள் போய் பார்ப்போம். உன் தம்பி இங்கே வந்துருவாங்களா உங்கள் வீட்டுக்கு? தான் சின்ன பொண்ணு, நானும் சொல்லியே இங்கே வந்து தங்கி கடான்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்க. பெரியம்மாவும் விட மாட்டாவ. அப்புறம் ஸ்கூல் பக்கத்துலேயே தான் ஒரு வீடு எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான்.
இதுவும் சரிதான், தூரமாக இருக்கதே நல்லதுதான். ஆமாம் சின்ன பொண்ணு, ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது பார்த்தியா? என்னதான் வந்துட்டு மாமன் மச்சன் கொஞ்சம் காலம் ஒரு நாளைக்கு சொல்லி காமிச்சிட்டாவனா? இதுதான் அம்மா கரெக்டு, நீ புரிஞ்சு நடந்துக்கிட்ட பார்த்தியா? ஆமாம், நானும் அது போக எதுவும் சொல்லலை. சரிங்க வந்துட்டானா வீடு எடுத்து தங்குனானா அப்படின்னா அடிக்கடி வந்து போய் பார்த்துக்கிட்டா நம்மளும் போய் பார்த்துக்கலாம் பார்த்தியா? ஆமாம் ஆமாம். இங்கே வனிதாக்காவை அளவே காணோம். அது எங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு கணக்காக உருண்டுட்டு கிடக்கும். சரி ரம்மா, நான் கிளம்பட்டா? சரி சின்ன பொண்ணு. ரொம்ப அழுதானா ஃபோன் பண்ணுறம்மா. ஆ சரி சின்ன பொண்ணு. அப்பா விட்டீங்களா? அப்பா நான் மட்டும்தான் வந்தேன். ஏன் உங்கள் அம்மா எங்க? அம்மா ஒரு வாரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்படியா, சரி. அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன தினா சொல்லு. இது வந்து